ஒரு 2500-3000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அன்றாட ஜீவனோபாயமாக கொண்ட மீனவர்களுடைய வாழ்க்கை தற்போது 23ஆம் தேதி 2025 காலப்பகுதியில் காலநிலை அவதான மையத்தினால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை அடுத்து இந்த மீனவ மக்கள் அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் இந்த கடல்சார் நடவடிக்கையிலிருந்து முற்றாக முடக்கப்பட்டுள்ளனர். கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்களின் கவனத்திற்கு அரசாங்கத்து ஊடாகவோ வேறு ஒரு தொண்டு நிறுவனங்கள் ஊடாகவோ இதுவரை காலமும் இந்த மீனவ மக்களின் வாழ்வாதாரத்துக்கோ நிவாரண பொருட்கள் வசதி ஊடாகவோ எந்த ஒரு கொடுப்பனவுகளும் கிடைக்கப்படவில்லை என்பதை நான் ஒரு கவலையாக இதை தெரிவித்துக் கொள்வதோடு இனி வரும் காலங்களில் பிரதேச சபை ஊடாக கூட நாங்கள் எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதார மனக்குமுறல்களை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அதே போல எங்கள் கரையோர பகுதிகளில் இருக்கிற மீனவ குடும்பங்களையும் இதுகள் உள்வாங்கி சில நிவாரணப் பொதிகளை நீங்கள் கொடுத்து உதவினால் நாங்கள் வாழ்நாள் பூராக நாங்கள் கடமை உள்ளவர்களாக செயல்படுவோம் என்பதை நாங்கள் தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீனவ குடும்பங்கள் சார்பாக சட்டம் ஏற்பட்ட காலத்துடைய விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு பொதுவாக நாடு முழுக்க விடயத்தை தெரிவிக்கிறேன். அரசாங்கத்துல கட்டளைகள் நிறைவேற்றிருந்தாங்க. தன்னுடைய மீனவர்களுடைய விடயத்துல தன்னுடைய காற்று புயல் மழை இருப்பதனால் தன்னுடைய படகுகளை மேலெழுத்து தன்னுடைய தோணிகளை உங்களுடைய பாதுகாப்பு இடத்துல வச்சுக்கொள்ளுங்கள். கடல் தண்ணி ஆற்று தண்ணி இரு கடல்களும் சேர்ந்து தன்னுடைய தொழிலுக்கு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சூழ்நிலையெல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டன. இதனால தன்னுடைய கரையோர பகுதியில் 550 குடும்பங்களுக்கு கரையோர பகுதிகளில் மூன்று கிராமத்தை உட்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில எந்த வகையிலையும் தன்னுடைய நிவாரண பொதிகளோ எந்த ஒரு சாமான்களோ எந்த நிறுவனங்களாகலையும் எந்த அரசாங்க விஷயத்திலையும் ஒன்றுமே கிடைக்கப்படாதனால தன்னுடைய கவலையோட விஷயத்தை மக்கள் மூலமாக தெரிவிக்கிறேன். நாங்கள் டிஎஸோட பேசியிருந்தோம். டிஎஸ் சொன்னாரு எங்களுக்கு இப்படி இந்த வட்டம் தக்குவாடர் கவிபுரம் நடுக்கண்டம் நெய்தநகர் அக்கரச்சேனை இதுக்குள்ள சார்ந்த பகுதிகளுக்கு தற்போது நிவாரண பொதிகள் நாங்கள் வழங்கப்பட மாட்டாது. என்ன காரணமோ எங்களுக்கு தெரியாது. இந்த கடலுக்கு போகணும்னு சொன்னது இந்த அரசாங்கம் தான். அது வரைக்கும் இந்த வரைக்கும் கடலுக்கு போகவில்லை மக்கள். இந்த இதில் எந்த தொண்டு நிறுவனமோ எந்த சார்ந்த சமூக நிறுவனமோ எந்த அரசாங்கமோ இந்த வரைக்கும் எங்களோட ஏரியாவில் வந்து என்ன நடந்ததுக்கு என்ன மக்கள் சாப்பிட்டார்களா தின்றார்களா குடித்தார்களா எந்த வகையான ஒரு கேள்வியும் எழுப்பவில்லை. இந்த நேரத்து ஒரு போஸ்ட்டை பார்த்தோம். மஜ்லிஸ் சூரா 1500 பார்சல் கொடுத்தாங்க. எங்கே கொடுத்தாங்களா அல்லாஹ்தான் வெளிச்சம். நாங்கள் நினைச்சோம் மஜ்லிஸ் சூரா எல்லா பள்ளிக்கும் பிரிச்சு தருவாங்க எல்லா மக்களும் அதே நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சோம். அது கூட எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை.